Hello audience, welcome to our channel. இது பார்த்தீங்கன்னா கோல்டு வித் 2 கட்டு ஒயர் எடுத்திருக்கேன். கோல்ட் அண்ட் மஜன் ராணி ரோஸில். ஸோ இது வந்து நார்மல் ஒரு பேசிக் நாட் கூட தான். ஸோ பேஸ் எவ்வளோ போட்டிருக்கேன், இது ஒரு லைன் பாஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கீழே 2 வருஷம் கோல்டுலேயே ஆட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலர், அதாவது ராணி ரோஸ் கலரில் வந்து நம்ம 4 லைன் ஏற்றிருக்கோம். அப்புறம் 2 லைன் கோல்டு, ஸோ 2 லைன். ஸோ நம்ம வந்து கட் பண்ணி இப்படி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது கூடைகள் தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 6381430198க்கு கால் பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பீட்ஸோ சேல்ஸ் பண்ணுறோம், ஒயர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை பாருங்கள், செம்ம கோல்டுங்க, இது சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக தெரியுது. நான் இப்படி தான் வந்து கலர்ஸ் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி எதர்ச்சியாக போட்டால் அதுவே அழகாக வருதுங்க. இது வந்து ஒரு லைன் பாஸ்கெட் மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லைன் பாஸ்கெட் போடுறோம். அதாவது பார்ட்டிஷன் பாஸ்கெட் இது பேர். பார்ட்டிஷன்ஸ் பண்ணி நம்ம செக் லைன்ஸை பார்ட்டிஷன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்ட்டிஷன்ஸ் பாஸ்கெட்டு. இப்போ இதிலே 2 கோல்டு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஒயரையும் நான் பாருங்கள் இப்படி தான் ஆட் பண்ணிட்டு போவேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இந்த ரோ நான் ஃபினிஷ் பண்ணி போயிட்டே இருப்பேன். இந்த ரோ வந்துடும். அப்புறம் 3 ரோ ஆட் ஆகும்போது இங்கே நம்ம எத்தனை போட்டிருக்கோம், 1 2 3 4. இதே மாடலில் திருப்பி மேலே வரும்போது இங்கே நான் பிங்க்கு வந்து 3வது ரோ எழுப்பி 4வது ரோ போடும்போது இந்த கோல்டு ஆட் பண்ணிடுவேன். ஸோ இந்த பிங்க்கை கட் பண்ணி விட்டுட்டு இந்த பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி சொருகிடுவோம் உள்ள. தெரியுதா? இந்த மாதிரி சொருகி நம்ம போட்டுட்டு வரோம். ஸோ 2 கட்டு எடுத்திருக்கேன், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஒவ்வொரு ஒயர் சேஞ்ச் பண்ணுறதும் கலரும் சேஞ்ச் பண்ணுறதும் ப்ளஸ் நம்ம ஈஸியாகவும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இதில் 3வது ரோ முடிஞ்சு 4வது தொடங்கும் போது இந்த கோல்டை நம்ம ஆட் பண்ணோன்னா இதுவும் முடியும் இதுவும் முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த ரோ மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இப்படி தான் போட்டுட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.